ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் செங்கல்பட்டு கிளையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே சுதந்திர இந்தியாவும் வஞ்சிக்கப்படும் முஸ்லிம்களும் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புக்கான காரணம் என்னவென்று சொன்னார், நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் பெற்று 79 ஆண்டுகளை கடந்துவிட்டது. இந்த இந்திய சுதந்திரத்திற்காக நம்மளுடைய முன்னோர்கள் அனைத்து மதத்தையும் சார்ந்தவர்கள் பாடுபட்டார்கள். இதுல இஸ்லாமியருடைய பங்கு என்பது அதிகமாக இருக்கிறது. இப்படி பாடுபட்டு பெற்ற இந்த சுதந்திரத்தை 79 ஆண்டுகள் ஆன பிறகு கூட இந்த சுதந்திர இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலை என்பது வஞ்சிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்ற அந்த கவலையில் தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டு இருப்பதாக நான் உணர்கிறேன். இந்திய முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் வெறும் வார்த்தையாக சொல்லவில்லை, அதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. உதாரணமாக, மத்தியில் ஆளக்கூடிய பாசிச பாஜக அரசாங்கம் அவங்க ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இதுவரைக்கும் சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளே, நண்பர்களே, முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு நாம் சொல்லக்கூடிய இந்த செய்தி எல்லாம் ஆதாரமானதாக இருக்கிறது. என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தால், முஸ்லிம்களுடைய உயிரிலும் மேலாக இருக்கக்கூடிய பாபர் பள்ளிவாசலை தகர்த்து விட்டார்கள். அந்த இடம் என்பது முஸ்லிம்களுக்கு சொந்தமில்லை என்று அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி அங்கே ராமர் கோயிலை எழுப்பிவிட்டார்கள். அது மாத்திரமில்லாமல் முத்தலாக் தடை சட்டம் CAA என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு சட்டம், அதே மாதிரி காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து 370 பிரிவை நீக்கக்கூடிய ஒரு சட்டம், அதே மாதிரி முத்தலாக் தடை சட்டம், இது போன்று தற்போது இன்னும் அந்த பட்டியல் நீண்டு கொண்டு போகிறது. அதாவது வக்ஃபு வாரியத்துல அதை திருத்தக்கூடிய ஒரு சட்டம் சொல்லி, இப்படி மத்திய அரசாங்கம் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்டங்களை எல்லாம் எடுத்து நாம் சீர்தூக்கி பார்க்கும் போது, அன்பார்ந்த எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்புகிறேன். இது போன்ற சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கல்ல, இந்த சட்டங்களின் வாயிலாக நம்மளுடைய நாட்டை முன்னேற்ற இந்த சட்டம் என்பது உதவுமா? நாட்டிலே எத்தனையோ படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வேலை இல்லாத திண்டாட்டத்தை நீக்குவதற்கு இந்த சட்டங்கள் உதவுமா? நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே விலைவாசிகள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த உயர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுப்படுத்துவதற்கு இந்த சட்டங்கள் உதவுமா என்று சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இல்லை. இது நாட்டில் வாழக்கூடிய அந்த மக்களை கருத்தில் கொண்டு அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும், நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் நல்ல விதமாக நிம்மதியாக வாழ வேண்டும், நாடு வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட சட்டம் இல்லை. மாறாக
இந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் ஒடுக்கப்பட வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும், அவர்களை அகதிகளாக்கி அவர்களை அந்நியர்களாக்கி அகதிகளாக்க வேண்டும் என்ற நோக்கில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் என்று மிக தெளிவாக நமக்கு போடப்படுகிறது. அப்ப இதையெல்லாம் வைத்துதான் நாங்க என்ன சொல்றோம், இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இன்னும் நீங்க இதுக்கு ஆதாரமாக நாம் சொல்வதாக இருந்தால், ஆங்காங்கே கும்பல் தாக்குதல், ஒரு கும்பலா சேர்ந்துக்குவாங்க அங்க போகக்கூடிய வரக்கூடிய இஸ்லாமியர்களை. இந்த வடநாட்டுல எல்லாம் இது அதிகமா நடக்குது. நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, நம்ம என்ன கேட்கிறோம், எப்ப உண்மை நம்பிக்கை, நீ யார வேணாலும் வணங்கிட்டு போ, எங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை. நாங்க படைத்த ஏக இறைவனை அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய முஸ்லீம்களாக நாங்கள் இருக்கிறோம். முஸ்லீம்கிட்ட நீ ஏன் சொல்ற ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, இல்லைன்னா நாங்க உங்களை அடிப்போம். அன்பார்ந்த சகோதரர்களை, நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியிலும் நீங்கள் அன்றாடம் தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய செய்தி தாள்களில் பார்க்கக்கூடிய, அதே மாதிரி சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடிய செய்தி ஒன்றாகத்தான் அது இருக்கும். நடந்திருக்கா இல்லையா? ஜெய் ஸ்ரீராம் சொல்லவில்லை என்று சொன்ன காரணத்தினால் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தாக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, அதை என்ன செய்யறது, அப்படியே லைவ் எடுத்து வீடியோ எடுத்து பரப்பக்கூடிய நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னும் சில கும்பல் என்ன செய்யுது அப்படின்னா, அவரு ஆட்டுக்கறி வைத்திருந்தால் கூட இவர் மாட்டுக்கறி தான் வைத்திருக்கிறார் என்று சொல்லி கடுமையான முறையில் தாக்கக்கூடிய ஒரு கும்பலா சேர்ந்து என்ன செய்வாங்க, இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களை தாக்கக்கூடிய நிகழ்வு எத்தனை நடந்திருக்கு? ஒன்னா ரெண்டா? முகமது அக்கலாக்கா ஞாபகம் இருக்கா? அப்ப இதெல்லாம் சாம்பிளுக்கு சொல்றது. இது போன்ற ஏராளமான விஷயங்களை வைத்துதான் இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல ஏன்னா மாற்றுமத அன்பர்கள் சகோதரர்கள் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான சில தகவல்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த நாட்டில் இன்றைக்கு இஸ்லாமியர்களை அந்நியர்களாக்க வேண்டும், அவர்களை அகதிகளாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு தீய சக்தி, பாசிச கும்பல். இந்த நாட்டுடைய மண்ணினுடைய மைந்தர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். சுதந்திரம் பெற்றோம் நம்ம சொன்னோம்ல, 79 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சுதந்திரம் நம் நாடு பிரிட்டிஷ் என்று சொல்லக்கூடிய வெள்ளைக்காரனிடம் அடிமைப்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் அத்தனை பேரும் களம் இறங்கினார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்யல, இனம் பார்க்கவில்லை, மொழி பார்க்கவில்லை, மதம் பார்க்கவில்லை, அனைவருக்கும் ஒரே இலக்குதான். என்ன இலக்கு? இந்த வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்பதுதான் அந்த இலக்கு. அது மாதிரி அத்தனை பேரும் சேர்ந்து பாடுபட்டு ஒற்றுமையாக களத்தில் நின்றுதான் வெள்ளைக்காரனை விரட்டி அடித்து இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இதுல இந்த சுதந்திரத்தில் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் தங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக பங்கு எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு முஸ்லிமா இருந்து நான் சொல்லலங்க, உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்றேனே தவிர, சொன்னது யார் தெரியுமா? வரலாற்று ஆசிரியர்கள். குஷ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார், இந்தியாவுடைய சுதந்திர வரலாற்றில் தங்களுடைய சதவீதத்துக்கு அதிகமாக தங்களுடைய பொருளாலே, தங்களுடைய உழைப்பாலே, தங்களுடைய வேர்வையாலே, தங்களுடைய ரத்தத்தை சிந்தி முஸ்லீம்கள் தான் அதிகமாக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சரி பாய் அதெல்லாம் சரிதான், இப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல ஒரு முஸ்லீமாக இருந்து நீங்கள் அதை சொல்வதற்கு காரணம் என்ன? உண்மையிலே ஒரு காரணம் இருக்குங்க. நம்ம நாட்டுல சுதந்திர தினம் வருதுல்ல, அந்த சுதந்திர தினத்துல என்ன செய்யணும்? இந்த நாட்டில் பாடுபட்ட, இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அத்தனை தலைவர்களையும் அத்தனை சுதந்திர போராட்ட வீரர்களையும் நினைவு கூறக்கூடிய ஒரு தினமாக அது இருக்கிறதா? சுதந்திர தினம் கொண்டாடுவதுடைய நோக்கம் என்பது, சுதந்திர தினம் நினைவு கூறக்கூடிய அந்த நோக்கம் என்பது, யாரெல்லாம் சுதந்திரத்துல தியாகம் பண்ணாங்க அதை நினைவு கூர்ந்து, அது போன்று நாமும் நம்முடைய
நாட்டுக்காக பாடுபட வேண்டும், அந்த தேசப்பற்று அதுக்கணும். ஆனா இன்னைக்கு சுதந்திர தினத்துல என்ன நடக்குது தெரியுமா? ஒரு பக்கம் பார்த்தா நம்ம பிரதமர் மோடி அளவுக்கு என்ன பேசுறாரு, கடந்த சுதந்திர தினம், ரொம்ப தூரம் போக தேவையில்லை, கடந்த சுதந்திர தினம் நாட்டு மக்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் வந்துட்டாங்க, அதனால பல கருத்துக்களை சொல்லுவார்கள், சுதந்திரத்தில் பாடுபட்ட அந்த தியாகிகளை நினைவு கூறுவார்கள், அதன் மூலமாக நாம தேசப்பற்றி நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை நாம வளர்த்துக் கொள்ளலாம். பார்த்தா ஆரம்பிச்சாரு பாருங்க, RSS இருக்கிறது. அது எப்படிப்பட்ட சமூக அமைப்பு தெரியுமா? நான் சொல்லும் போதே உங்களுக்கு என்ன செய்யும், சிரிப்பு வரும். RSS சமூக அமைப்பா என்னங்க சொல்றீங்க? அப்ப ஏங்க இந்திய அரசாங்கம் 3 வாட்டி அதை தடை பண்ணாங்க? இது நம்ம நாட்டு பிரதமருக்கு தெரியலையா என்ன நமக்கு தெரியல. ஆனா அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க சமூக அமைப்பு 100 ஆண்டு காலமாக சமூக சேவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்றெல்லாம் அவங்க பேசுறாங்க. இது அந்த எதிர்பார்த்திருந்த அந்த பொதுமக்கள் அது மாத்திரம் இல்லாமல் இந்த நாட்டுக்காக உழைத்த அத்தனை தியாகிகளையும் அவமதிக்கக்கூடிய ஒரு பேச்சாக, ஒரு செயலாக வெகுஜன மக்கள் பார்க்கக்கூடிய ஒன்றாக அது மாறிவிட்டது. இப்ப இது ஒரு காரணம். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் செய்த இந்த தியாகத்தை குஷ்வந்த் சிங் சொன்னாரு, உங்களுடைய சதவீதத்துக்கு அதிகமாக நீங்க தியாகம் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. அதற்கு பிறகு யாராவது அதை பேசுறாங்களா? நாங்க இந்த மீட்டிங் போட்டு சொல்றதுக்கு காரணம் என்னன்னாங்க, வேற யாராவது பேசுறாங்களா? அறிவி ஜீவிகள் அது அவங்க பேசுறாங்களா? சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லக்கூடிய சுதந்திர பற்று கொண்டவர்கள், ஆர்வலர்கள், அவங்கெல்லாம் கூட முஸ்லிம்கள் இஸ்லாமியுடைய தியாகத்தை பற்றி பேசுகின்றார்களா? அவங்களோட ஏங்க, அதாவது அரசு விழா நடக்கவில்லை, அரசு விழாக்களில் கூட முஸ்லிம்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அந்த முஸ்லிம்கள் நினைவு கூறப்படுகிறார்களா அப்படின்னு பார்த்தா எந்த பக்கத்திலையும் யாரும் வாயை திறப்பதில்லை. சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி பேசுறாங்க, நம்ம அதை மறுக்கல. மகாத்மா காந்தி அவர்கள் பேசுகிறார்கள், பேசப்பட வேண்டும். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பேசுகிறார்கள், பேசப்பட வேண்டும். கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றி பேசுகிறார்கள், பேசப்பட வேண்டும். முடிகாந்த குமரன் பேசப்பட வேண்டும். இதை நம்ம மறுக்கல. ஆனா அத்தனையும் துணை நின்ற தன்னுடைய சதவீதத்துக்கு அதிகமாக தியாகம் செய்த இந்த முஸ்லிம்களை குறித்து அவர்கள் செய்த தியாகம் ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? அவங்க இஸ்லாமியருடைய ஒரு படத்தை வைக்க கூடாதா? இவர் முஸ்லீம் தியாகிங்க, இவர் போராட்ட வீரருங்க அப்படி வைக்க கூடாதா? அந்த அளவுக்கு நாங்க என்னங்க செஞ்சிட்டோம். அப்ப நாங்க சொல்வதற்கு காரணம் முடியுது அவங்களுக்கு. இன்னொரு பக்கத்துல பார்த்தா இந்த பாசிச கும்பல் இருக்கிறது, நாங்க இந்த மாதிரி மீட்டிங் போட்டு சொல்வதற்கு காரணம் தெரியுமா? அவன் ஒரு பக்கம் அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்லாமியர்கள் என்பவர்கள் அப்படியே பயங்கரமானவங்க, இவங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் சாதாரண ஆள் இல்ல, இவங்க எங்கேயோ வந்துட்டாங்க என்பது மாதிரி பலகட்ட வெறுப்பு பிரச்சாரங்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாமர மக்கள், வெகுஜன மக்கள் அவங்கள்ட்டெல்லாம் என்ன செய்யறாங்க, இந்த தகவல்களை செய்திகளை கடத்தக்கூடிய நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. திரைப்படம் வாயிலாக ஒண்ணுமோ இன்னைக்கு நம்ம நாட்டுல இஸ்லாமியர்கள் இத்தனை தியாகம் செய்திருக்கிறார்கள், அவர்களை போற்ற வேண்டும், அந்த நிலையை வைத்து பார்க்க வேண்டிய இந்த சமூகத்தை இன்னைக்கு என்ன செய்யறாங்க, விமர்சிக்கக்கூடியவர்களாக, பல அவதூறுகளை சொல்லக்கூடியவர்களாக, திரைப்படங்கள் வாயிலாக மிக மோசமாக இஸ்லாமியர்களை சித்தரிக்கக்கூடியவர்களாக, அவர்களை காட்டால பயங்கரவாதிகள் என்பது போன்று காட்டக்கூடியவர்களாக இருக்கிறா இல்லையா? இதுக்கு மேல நான் பட்டியல் போடணுமா? இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அந்த நாட்டில் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம் இல்லையா? அப்ப அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம், எங்களுக்கு தேவை ஏற்படுகிறது. நம்மளை பத்தி ஒருத்தர் பேச மாட்டாங்க. அது குஷ்வந்த் சிங் சொன்னார், வரலாற்று ஆசிரியர். அதன் பிறகு நடக்கக்கூடிய எந்த நிகழ்வுமே என்ன இல்ல, நம்மளை பத்தி பேச மாட்டாங்க. இஸ்லாமிய தலைவர்களை பத்தி நினைவு கூற மாட்டாங்க. ஒரு பக்கத்துல பார்த்தா இங்க சண்பரிவார கும்பல் என்ன செய்யறாங்க, இல்லாத பொருளாதார அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள், வெறுப்பு பேச்சினை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாம் என்ன செய்யணும், சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. அதனால்தான் அதாவது மகாத்மா காந்தி அவர்கள், அதே போல சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், அவங்கெல்லாம் திராவிட சொன்னாங்க பாருங்க. இந்திய விடுதலை அந்த சரித்திரம் இருக்குல்ல, அந்த போராட்ட களம் இருக்குல்ல,
முஸ்லிம்களை நீங்கள் கழித்து விட்டு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட எல்லா போராட்டங்களிலும் காந்திஜி அவர்களுடைய போராட்டமாக இருந்தாலும், சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய போராட்டமாக இருந்தாலும், எந்த ஒன்றாக இருந்தாலும் அதில் முஸ்லிம்கள் பங்கெடுக்காமல் இல்லை. இருந்தாலும் நாம் என்ன செய்யறோம், குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சாம்பிளுக்கு இஸ்லாமியர்கள் செய்த தியாகம் என்பது அளப்பெரியது. ஒரு 2-3 செய்திகளை நாம சொல்வதற்கு விருப்பப்படுகிறோம். அதாவது காந்திஜி அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 2 பேரை குறித்து சிலாகித்து சொல்லுகிறார். நீங்க என்ன கவனிக்கணும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, காந்தி அவர்கள் தேச தந்தை என்று போற்றப்படக்கூடிய காந்தி அவர்கள், மகாத்மா அவர்கள் 2 பேரை பற்றி போற்றி சொல்லுகிறார், புகழ்ந்து சொல்லுகிறார் என்ற சாதாரண விஷயமா? அவங்க சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்கலாம் சொல்லுவாங்களா? காந்தி சொல்லுவாங்களா? என்ன சொல்றாங்க? என்னுடைய தோல் மீது 2 சிங்கங்கள் இருக்கிறது, அதனால நான் எனக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை, பயமும் இல்லை என்ற கருத்துல காந்தி அவர்கள், மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லுகிறார்கள். யாரை பத்தி பேசுறாங்க தெரியுதா? முகமது அலி, சவுக்கத் அலி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை குறித்து பேசுகிறார்கள். அவங்க செஞ்ச தியாகம் என்ன? ஏராளமான பெரிய படிப்பை எல்லாம் படித்துவிட்டு காந்திஜி அவர்களுடைய அந்த சுதந்திர போராட்ட வேட்கையிலே, அந்த பேச்சையிலே அவர்கள் ஈர்க்கப்பட்டு தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை என்ன செய்யறாங்க, சுதந்திர போராட்டத்திற்காக உழைக்கக்கூடிய ஒன்றாக அவர்கள் மாற்றி விடுகிறார்கள். எங்க போனாலும் நம்ம நாடு விடுதலை பெற வேண்டும். லண்டன்ல பேசுறாங்க முகமது அலி அவங்க, ஒரு தடவை லண்டன்ல போய் பேசுறாங்க. வட்ட மேஜை மாநாடு எல்லாம் நடக்கும்ல, அவங்க முன்னாடியே, எதிரிகள் முன்னாடியே, வெள்ளையர்கள் முன்னாடியே பேசுறாங்க, என் நாடு சுதந்திரம் பெற வேண்டும். வீர வசனங்களை அள்ளி தெளிக்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த விடுதலை பெறப்பட்ட அந்த இடத்தில் தான் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற இந்த கருத்துல அவங்க பேசுகிறார்கள். அப்ப இது போன்று அந்த 2 சகோதரர்களும் நம்மளுடைய நாட்டுடைய, இந்தியாவுடைய விடுதலைக்காக என்ன செய்யறாங்க, கடுமையான முறையில் உழைக்கக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. நம்ம குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், காந்தி அவர்கள் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினார்கள். அதாவது வெள்ளக்காரன் பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளையும் என்ன செய்யக்கூடாது, நாம பயன்படுத்தக்கூடாது. அதுல மிக முக்கியமான ஒண்ணு ஆடை, கதர் ஆடை இருக்குல்ல. இந்த வரலாறு எங்கிருந்து வந்தது தெரியுமா? இது அவங்களுடைய தாயார் இருக்காங்கல்ல, ஆராய்ச்சி பானு என்று சொல்லக்கூடிய அந்த தாயார், அவங்க நம்ம கூட இந்த சுதந்திர இந்த வரலாறு, நம்மளுடைய முஸ்லிம்களுடைய அந்த தியாகங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளைகளை வளர்க்கணுங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய பிள்ளைகளை இந்த வெள்ளையனுக்கு எதிராகவே களம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து என்ன செய்யறாங்க, வளர்க்கின்றார்கள். ஒரு தடவை ஒரு கட்டத்துல காந்திஜி அவர்கள் இவங்க வீட்டுக்கு வராங்க. வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அப்பதான் வெள்ளையனுடைய அந்த ஆடையை புறக்கணிக்க வேண்டும், அவனுடைய மொழியை புறக்கணிக்க வேண்டும், அவன மாதிரி கிராப் வெட்டுறத, முடி வெட்டுறதை புறக்கணிக்க வேண்டும், அவன மாதிரி பேண்ட் சட்டை போடுற அந்த அந்த ஆடை, அந்த மாதிரி ஆடை அணிவதை புறக்கணிக்க வேண்டும் என்றெல்லாம் காந்திஜி பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழல். அந்த நேரத்தில் வரும்போது தன்னுடைய கையினால் நூல், அந்த நூல்ல இந்தியாவுடைய அந்த நூலினால் ராட்டினத்தில் சுத்தி இருக்கிறாங்க ஒரு ஆடையை கொண்டு போய் காந்திஜி அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்து சொல்றாங்க, இது மதிப்பு மிக்க ஒரு ஆடை, கதிர் அப்படின்னு இருக்குல்ல, அப்படின்னா மதிப்பு மிக்கது. என்ன காரணம்? வெள்ளைக்காரனுடைய அந்த ஆடை முறையை புறக்கணிக்க வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து ஆடை தயாரிக்க வேண்டும். அப்ப அவனுடைய அந்த ஆடை கலாச்சாரத்தை புறக்கணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்றாங்க, இது மகத்துவமிக்க ஆடை, நீங்க அணிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த இடத்துல நம்ம திருமலை குரானுடைய அந்த இடத்துக்கு போனோம் வைங்க, ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மகத்துவமிக்க ஒரு இரவு அல்லாஹ் பேசுகிறான் திருமலை குரான்ல. அந்த இரவு தான் நம்ம என்ன செஞ்சோம், திருமலை குரானை அறிந்தோம். அந்த இதை படித்த அந்த சகோதரர்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் அந்த நேரம் என்ன செய்யறாங்க, இதுக்கு சுற்றுறாங்க. காந்திஜி அவர்கள் இதுதான் மகத்துவமிக்க ஆடை என்று சொல்லி அதன் பிறகு என்ன செய்யறாங்க, அந்த கதிர் என்ற அந்த வார்த்தைக்கு மகத்துவம் என்று பொருள், மகத்துவம் மிக்கது என்று பொருள், அதையே காந்திஜி அவர்கள் பேராக சுட்டினார்கள். இந்த வரலாற்று செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமியர்கள் பங்கெடுக்கலையா? எவ்வளவு முக்கியமான விஷயம் இது. இஸ்லாமியர்களுடைய தியாகம் இல்லையா?
முஸ்லிம்களுடைய தியாகம் இல்லையா? இன்னைக்கு யாராவது ஒருத்தர் பேசுறீங்களா இதை பத்தி? கதிரால எப்படி வந்துச்சு அதை பத்தி பேசுறாங்களா? அப்ப இந்த மாதிரி வந்து என்ன செய்யறாங்க? முகமது அலி, ஷவுகத் அலி சகோதரனை குறித்து காந்தி அவர்கள் என்ன செய்யறாங்க? சிராகத்து பேசுகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி என்ன? யங் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல், காந்திஜி அவர்களுடைய நூல். அந்த நூல் என்ன செய்யறாரு அப்படின்னா, திப்பு சுல்தான் அவர்களை குறித்து காந்திஜி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நிறைய செய்தி இருக்குங்க. நான் இப்ப பர்டிகுலரா காந்திஜி அவர்கள் சொன்னது, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொன்னது, அது சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம். காந்திஜி அவங்க சொல்றாங்க, யங் இந்தியா என்ற அந்த நூல்ல சொல்றாங்க, திப்பு சுல்தான் ஒரு நல்ல மன்னர், ஒரு நல்ல முஸ்லீம். அவர் வந்து தன்னுடைய வீரத்தினால், தன்னுடைய தேசப்பற்றால் என்ன செய்யறாரு? வெள்ளையனை சிறகடிக்கிறார், வெள்ளையனை விரட்டுவதற்கு பாடுபடுகிறார். திப்பு சுல்தானுடைய தலைமையில் இந்த சுதந்திர போராட்டம் நடந்திருந்தால் என்றைக்கும் இந்த நாட்டிற்கு விடுதலை கிடைத்திருக்கும் என்று சிலாகித்து சிறப்பித்து என்ன செய்கிறார்? காந்திஜி அவர்கள் வந்து தங்களுடைய அந்த புத்தகத்திலே அவர் வந்து குறிப்பிடுகிறார்கள். அப்ப காந்திஜி அவர்கள் திப்பு சுல்தானை குறித்து குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அவர் இந்த நாட்டிற்கு பணி செய்யாமல் இருந்திருப்பாரா? சுதந்திர களத்தில் பங்கெடுப்பாமல் இருந்திருப்பாரா? அப்ப காந்திஜி சொல்லுவாங்களா? யோசித்து பாருங்கள். அப்ப திப்பு சுல்தான் அவர்கள் வெள்ளையருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார்கள். கடுமையான நெருக்கடி கொடுத்தார்கள். மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய சில மன்னர்கள் வெள்ளையனுடைய அந்த மாயாஜாலத்திலே மயக்கும் சக்தியிலே மயங்கி போனார்கள். திப்பு சுல்தான் அதிரடியாக என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகளை அவர்கள் கொடுத்தார்கள். பல போராட்ட களங்களை வந்து அவர்கள் வந்து சந்தித்தார்கள். பல போர்களில் வெள்ளையனை ஓடோட விரட்டினார்கள். அப்படிப்பட்ட திப்பு சுல்தானை குறித்துதான் காந்திஜி சொல்றோம். ஆனா இன்னைக்கு என்ன நிகழ்வு தெரியுமா? டெலிவிஷன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் திப்பு சுல்தான் இப்ப போடுறானா என்ன தெரியல, ஒரு கட்டத்துல போட்டாங்க திப்பு சுல்தானுடைய அந்த வரலாறு. அதுக்கு முன்னாடி என்ன போடுறான் தெரியுமா? இது உண்மை அல்ல, இது கற்பனை கதை. இந்த நாட்டுக்காக வெள்ளையனை எதிர்த்து பல கட்டங்களிலே வெள்ளையனை ஓடவிட்ட பல நவீன ஆயுதங்களை கண்டுபிடித்தார். பீரங்கி, நவீன குண்டுகள். ஏன்னா வெள்ளையை வந்து அதைத்தான் பயன்படுத்தணும். அவனுக்கு எதிராக களம் காணுவதற்காக அந்த மிகப்பெரிய ஆர்வத்திலேயே அவர் இருப்பார். அந்த ஆர்வத்தின் காரணமாக இதையெல்லாம் கண்டுபிடித்து வெள்ளையனை வந்து என்ன செஞ்சாரு? சிதற விட்டார். அதே மாதிரி இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாட புத்தகங்கள் கூட என்ன செய்யறாங்க? தற்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த இஸ்லாமிய வரலாறு, முஸ்லிம்களுடைய வரலாறு, முகலாய மன்னர்களுடைய வரலாறு, இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த வேலை எடுத்துதான் நம்ம கேட்கிறோம். இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள், ரத்தம் செஞ்சிருக்கிறார்கள், தங்களுடைய சதவீதத்துக்கு அதிகமாக உழைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமியர்களை, முஸ்லிம்களை ஏன் வந்து நீங்க மறைக்கிறீங்க? ஏன் வந்து வரலாற்றில் இருந்து ஒழுங்க பார்க்கிறீங்க? அதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. அப்ப திப்பு சுல்தான் அவருடைய அந்த நிகழ்வு குறித்து ராஜீவ் என்ன செய்யறாங்கன்னா, அப்துல் கலாம் என்ன செய்யறாங்கன்னா, நாசா இந்தியா இருக்கு அமெரிக்கால, அங்க வந்து போறான். அங்க போகக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு படத்தை வந்து பார்க்கிறான், ஒரு ஆல்பம், ஒரு படம். அந்த படத்தை பார்க்கும்போது அப்துல் கலாம் சொல்றாங்க, அது என்ன படம் தெரியுமா? திப்பு சுல்தான் அவர்கள் வெள்ளையனை சிதறடித்த அந்த காட்சி, அவருடைய அந்த பீரங்கியின் மூலமாக, அவர்களின் கண்டுபிடித்த அந்த துப்பாக்கியின் மூலமாக, அந்த குண்டின் மூலமாக, துப்பாக்கி தோட்டாவின் மூலமாக வெள்ளையனை மண்டியிட செய்து அவரை விரட்டி அடித்த அந்த காட்சியை அந்த நினைச்சாங்க நாசா விஞ்ஞானிகள் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதை பார்த்த அப்துல் கலாம் சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு மாவீரனுக்கு, தேச விடுதலைக்காக பங்கெடுத்த ஒரு வீரனுக்கு உள்நாட்டுல மதிப்பு இல்லை. ஏன்னா வரலாற்றையும் மறைக்கிறான்ல, வெளிநாட்டுல மதிப்பு இருக்கிறது. ஏன்னா அடுத்து மாட்டி வைக்கிற பாருங்க. அதை குறித்து நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சிறந்த விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய அவங்க வந்து சொன்னாங்க. அன்பார்ந்த சகோதரர்களை, எதுக்கு இப்ப சீட்டு கொடுத்துருக்காங்க தெரியுதா? அதாவது வந்து இந்த மாதிரி நம்ம ஏற்பாடெல்லாம் செய்யறவங்களா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல, ஏன்னா இந்த செய்தியெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குங்க.
இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பொய்யும் அவதூறும் அள்ளி வீசுறாங்க. அதுவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கூட எதையுமே யோசிக்காம அவன் பாட்டுக்கு எடுத்து வீசி கொண்டிருக்கிறாங்க. அதுல நம்ம அந்நியர்களாக அகதிகளாக ஆக்குவதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நாம அவ்வப்போது இது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நாம நம்மளுடைய அந்த தியாகங்களை, நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளுடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் நமக்கும் அதுல ஒரு விழிப்புணர்வு தேவை இருக்கிறது. அதுக்காக அந்த கூட்டம் நடத்துறாங்க. அப்ப இந்த மாதிரி கூட்டத்திற்கு நடத்தும் போது பொருளாதாரம் செலவாகும் இல்லையா? நான் பேசுற மைக்கு எல்லாருக்கும் கேட்கணும் அப்படின்றதுக்காக மைக் வச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த இடத்துல பாருங்க வெளிச்சம் வேணும், அதுக்காக லைட் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சேர் போட்டிருக்கிறாங்க, களைப்புலாம் உட்காரணும் 2 மணி நேரம். அப்ப இதுக்கெல்லாம் பொருளாதாரம் தேவை இருக்கிறது. அதுக்காகத்தான் அவங்க வசூல் பண்ணாங்களாம். ஓரளவு இன்னும் இது ஆகல, பற்றாக்குறையா இருக்கிறது. அதனால சகோதரிக்கு என்ன செய்யுங்க, வாடி ஏந்தி வருவாங்க, கொஞ்சம் பொருளாதாரத்தை தந்து உதவுங்க சொல்லலாம். ஏன்னா இது மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்ப திப்பு சுல்தான் அவர்களை குறித்து அப்துல் கலாம் அவங்க சொல்றாங்க, இவருக்கு வெளிநாட்டில் மதிப்பு இருக்கிறது, ஆனா என்ன இல்ல, உள்நாட்டில் மதிப்பில்லை என்று அவங்க குறிப்பிடக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்படி மகாத்மா காந்தி அவர்களுடைய தொடர்பு உடைய அந்த செய்தியை தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான தியாகிகள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள், அத்தனை போராட்டத்திலும் பங்கெடுத்தவர்கள். இதில் மிக குறிப்பாக நம்ம சொல்வதாக இருந்தால், காந்திஜி அவர்கள் என்னெல்லாம் போராட்டங்களை அறிவிக்கின்றார்களோ அத்தனை நிலை செய்வாங்க இஸ்லாமியர்கள். அதிகமான முறையில பங்கெடுப்பார்கள். கல்லுக்கடல் அந்த மாதிரியெல்லாம் ஒத்துழைப்பு இயக்கமா அவனுடைய இங்கிலீஷ்காரனுடைய அந்த இங்கிலீஷை புறக்கணிக்கணுமா, படிப்பை விட்டு வரணுமா, அவனுடைய ஆடையை புறக்கணிக்க வேண்டுமா, எல்லாத்திலையும் என்ன செஞ்சாங்க இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் முதன்மையாக நின்றார்கள். எந்த அளவுக்கு நாங்க பள்ளி வாசலில் வைத்து, அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆடை முறையை சொல்லி தருகிறது. வெள்ளைக்காரனுக்கு எதிராக களமிறங்க வேண்டும் என்பதற்காக அவன் அணியக்கூடிய ஆடை ஹராம் என்கின்ற அளவுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள், இஸ்லாத்தை சேர்ந்த இமாம்கள், அவங்க கூட மௌலவிகள் கூட களத்தில் இறங்கி இந்த நாட்டுடைய மக்களுக்கு தேசப்பற்று கூட்ட வேண்டும் என்பதற்காக பல விதத்தில் பாடுபட்டு இருக்கிறார். அது இன்னொரு முக்கியமான தகவல் என்ன தெரியுமா? காந்திஜி அவர்கள் ஒரு சமயத்துல அவர் என்ன செய்யறாரு, பொருளாதாரம் திரட்டுறாரு. ஏன்னா எந்த ஒண்ணுக்கா இருந்தாலும் பொருளாதாரம் வேணும் இல்லை. இப்ப நம்ம உங்கள்ட்ட கேட்டோம்ல, இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடக்கணும், பொருளாதாரம் கொடுங்க அப்படின்னு. அது மாதிரி காந்திஜியும் பொருளாதாரம் திரட்டுகிறார்கள். எந்த ஒண்ணுனாலும் பொருளாதாரம் வேணும். அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரம் திரட்டக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் காந்திஜி அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். தேசத்துடைய அந்த நலனை சொல்கிறார்கள். வெள்ளையரை விரட்ட வேண்டிய அவசியத்தை போதிக்கிறார்கள். அவங்க கேட்கிறாங்க, பொருளாதாரத்தை கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் திருச்சியை சேர்ந்த ஜமால் முகமது என்கின்ற அந்த முஸ்லிம், அந்த இஸ்லாமியர், அவர் என்ன செய்யறாரு, காந்தி அவர்களுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு தொகை என்ன செய்தார், தருகிறார். சாதாரண வரலாறு இல்லைங்க. இஸ்லாமியர்களுடைய வரலாறு என்பது தங்களுடைய பொருளாதாரத்திலும் தங்களுடைய வேர்வையாலும் தங்களுடைய உழைப்பாலும் அதிகமாக பங்காற்றி இருக்கிறார்கள். அப்ப காந்திஜி அவங்க என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க. எந்த அளவுக்கு நாங்க ஒரு தொகையாக ஒரு அமௌண்டா கொடுக்கல, பிளாங்க் செக் கொடுக்கிறேன், நீங்க எவ்வளவு நாள் எடுத்துக்கங்க, இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டுடைய விடுதலைக்காக நீங்க என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து எவ்வளவு நாள் நீங்க எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, நீ வேற யாரையும் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, அந்த அளவுக்கு காந்திஜி அவர்களிடத்தில் அந்த பிளாங்க் செக்கை கொடுக்கிறார்கள். காந்திஜி ஒரு சமயத்தில் என்ன செய்யறாரு, இந்த ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவோம்ல, இப்படி ஒரு தேசத்தின் மீது பற்றா, தேசம் விடுதலை அடைய வேண்டும் என்பதை இப்படி ஒரு ஆர்வமா என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு, சற்று நேரத்தில் அவர் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சென்று அப்புறம் அதை பெற்றுக் கொள்கிறார் என்ற வரலாற்று செய்தியை நாம பார்த்தோம். அப்ப இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் அதிகமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இது மாத்திரம் இல்லைங்க, இன்னொரு பக்கத்துல யாரு, சுபாஷ் சந்திர போஸ். அவங்க காந்திஜி அவர்கள் அகிம்சை வழியில போனாங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் அவங்க அதிரடி தான், ஆயுதம் ஏந்தி வெள்ளையனுக்கு சராசரியா நிக்கிறோம்,
நீங்க வந்து உப்பு சத்தியாகிரகம் நடத்தி அந்த மாதிரி அது வந்து இவங்க பண்ணாங்க. இது ஒரு டைப். அவருடைய பார்வையை சொல்றேன். இதுல வந்து பணம் இல்ல, அவன் வந்து துப்பாக்கியை தூக்குறானா, நாமும் ராணுவத்தை அமைத்து துப்பாக்கியை தூக்க வேண்டும் என்று சொல்லி அது மூலம் ராணுவத்தை கட்டமைக்கிறார்கள், துப்பாக்கியை தூக்குகிறார்கள். அவங்க சொன்னாங்க, என்னில் இருக்கக்கூடிய இந்த சுதந்திர வேட்கைக்கு அஸ்திவாரம் இட்டது இவர்தான் அப்படின்னு ஒருத்தர் கை காட்டுறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் எவ்வளவு பெரிய ஆளுங்க, அவங்களுக்கு முக்கியமான ரோல் இருக்கிறது இந்த நாட்டுடைய சுதந்திரத்துல, விடுதலை போராட்டத்துல. அப்படிப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுள் இருக்கக்கூடிய இந்த சுதந்திர வேட்கை இருக்குல்ல, இதற்கு முக்கியமான அஸ்திவாரம் விட்டவர் யார் தெரியுமா? பகதூர் ஷா அப்படின்னு அங்க கை காட்டுற. அவர் தான் என்ன செஞ்சாரு? என்னில் இருக்கக்கூடிய இந்த சுதந்திர வேட்கைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார். ரங்கூன்ல பர்மா இருக்குல்லங்க, பர்மாவுடைய தலைநகர் ரங்கூன். அங்கதான் என்ன செஞ்சாங்க, பகதூர் ஷா அவர்களே நாடு கடத்தி அங்கே வந்து இறந்துட்டாங்க. அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாரு? அவர் அந்த தகவலை சொல்லி பகதூர் ஷா அவர்கள் வந்து நினைவு கூறுகிறார். அப்ப பகதூர் ஷா எப்படிப்பட்ட ஒரு நபர்? அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த வெள்ளையனை, ஏன்னா நம்ம நாட்டுக்கு கம்பெனி என்ற பேர்ல முதல்ல வரும், வியாபாரம் என்ற பேர்ல முதல்ல வரும், வந்து இங்க உள்ள மன்னர்களை மற்றவர்களை அவன் வந்து என்ன செய்யறான்? ஒரு விதமான மயக்கத்தில் ஆழ்த்தி நாடை தன் கைவசப்படுத்தி அடிமைப்படுத்தி இங்க உள்ள மக்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் முதலாளியுடைய கடைசி மன்னராக இருக்கக்கூடிய பகதூர் ஷா அவர்கள் ஒட்டுமொத்தமா எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறார்கள். சிற்றரசர்கள், அந்த காலத்தில் துணைநில மன்னர்கள் இருந்தாங்க, நவாபுகள், நாட்டின் மீது பற்றுடையவர்கள் அனைவரையும் ஒன்று எடுத்து பேசுறான். நம்ம எல்லாரும் ஒரு அணியில நின்று, ஏன்னா வெள்ளக்காரனுடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னாங்க, வேற்றுமைப்படுத்தி ஆட்சி செய். அவனுடைய தாரக மந்திரமே என்ன தெரியுமா? 10 பேர் 20 பேர் 30 பேர் மொத்தமா இருந்துட்டு வேற்றுமைப்படுத்தி அவர்களை பிரித்து நீ தனி நீ தனி நீ தனி என்று பிரித்து பிரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து கட்டுப்பட்டு நின்றுவாங்கல்ல. மொத்தமா சேர்ந்தாங்க. ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதாக இருந்தாலும், ஒரு கிளர்ச்சியை முன்னெடுப்பதாக இருந்தாலும் மொத்தமா சேர்ந்தாலும் களத்தில் இறங்க முடியும். அப்படி பிரித்து என்ன செய்யணுமா? பிரித்து ஆட்சி செய் என்று அவங்க ஒரு இதை வைத்திருந்தான். அந்த டைப்ல வந்து இருந்த அவர்களை பகதூர் ஷா என்ன செய்யறாங்க? நம்மளுடைய நாட்டுடைய விடுதலை என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை உணர்த்தி அனைவரையும் ஒருங்கிணைக்கிறார். 1857 31ஆம் தேதி நாம் அனைவரும் சேர்ந்து வெள்ளையன் மீது போர் தொடுக்க வேண்டும், அவனை ஓட ஓட விரட்ட வேண்டும். அதன் பிறகு நாம் என்ன செய்யலாம்? இந்தியாவில் நாம் ஒரு ஆட்சி அமைக்கலாம் என்று அனைவரும் கூடி, அதை எல்லாரும் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், இந்து மன்னர்கள் இருக்கிறார்கள், அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து செய்யறாங்க. அப்ளை பண்ணக்கூடிய நேரத்துலதான் அந்த செய்தி என்ன செய்யுது? டெல்லிக்கு தெரிந்து அவன் வந்து இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்த பகதூர் ஷா அவர்கள் இருந்து கைது செய்ய வருகிறான். ஆரம்பமா தலைமுறை வராங்க, அதன் பிறகு கைது செஞ்சு என்ன செய்யறான்? ரங்கூன்ல வந்து அழைக்கிறதுக்கு கொண்டு போறோம். அந்த போகும்போது கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தேசப்பட்டுடைய வெளிப்பாடுங்க. அப்படி ஒரு செய்யாம கூட இருந்திருக்கலாம். ஆனா முஸ்லீம்கள் அவங்களுடைய தேசப்பட்டு இந்த நாட்டுடைய இந்தியாவுடைய தாய் மண்ணுடைய அந்த மண்ணை என்ன செய்யறாரு? அவரு ஒரு கையில் அள்ளி கொண்டு என்ன நாடு நடத்த போறோம், என்ன நடக்கும் தெரியாது, ஒருவேளை அங்கே மரணம் வரலாம், அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய நேசத்தை என்ன செய்யறார்கள்? வெளிப்படுத்துகிறார்கள். சிறையில இருக்கும் போதுங்க நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன தெரியுமா? சிறையில் இருக்கும்போது அக்சன் இருக்கான். அக்சன் என்று சொல்லக்கூடிய வெள்ளைக்காரன் தளபதி பகதூர் ஷா வரும். பகதூர் ஷா அவர்களே, உங்களுக்கு நான் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கிறேன். என்ன அன்பளிப்பு? 2 கட்டில கொண்டு வரோம். துணி விளக்கப்படுகிறது. பார்த்தால் அவருடைய பிள்ளைகளுடைய, பகதூர் ஷா அவர்களுடைய மகன்களுடைய பிள்ளைகளுடைய 2 பேருடைய தலை அந்த கட்டில் இருக்கிறது. யோசித்து பாருங்கள். சாதாரண வந்தா இது? பகதூர் ஷா கலங்கவில்லை, அளவில்லை. அச்சனே அதே போறோம். என்ன உங்களுடைய கண்ணில் நீர் வற்றி போய்விட்டதா? அவர் சொல்றாரு, நாங்கள் மன்னராக இருந்தவர்கள், ஆட்சி செய்தவர்கள், இதற்கெல்லாம் மன்னர்கள் கலங்க மாட்டார்கள். என்னுடைய பிள்ளைகளுடைய மரணம் என்பது கூட இந்த சுதந்திர போராட்டத்துடைய தியாகமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தைங்க! இப்படியெல்லாம் பல்வேறு தியாகங்களை செய்த இந்த இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் இன்றைக்கு எங்களுடைய உரிமைகளை, எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டில் நிலை இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை,
இன்னொரு சந்தர்ப்பத்துல பகதூர் ஷாவிட்ட வந்து செய்யறாங்க, நீங்க ஒரு நாட்டுடைய மன்னரா இருந்தீங்க, இப்ப சிறையில் இருக்கிறீங்க, இந்தாங்க 600 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கங்க, 600 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கங்க. பகதூர் ஷா கேட்டாரு பாருங்க, என்னாடு, என்னுடைய பொருளாதாரம், எங்களுடைய சொத்து, இதிலிருந்து எடுத்து எனக்கு நீ சம்பளம் கொடுக்க நீ யாருன்னு கேட்டாங்க. இப்படிப்பட்ட கேள்வி தெரியுமா இது? அடிமை இதுல இருக்கிறாருங்க, சிறைச்சாலையில் இருக்கிறாரு, 600 ரூபாய் காசு வாங்குறாங்க, செலவு வச்சுக்கோங்க ஆசைப்படி. அவரு அழகா கேட்டார், கேட்டா ஏன் நாடு, ஏன் சொத்து, ஏன் மக்கள், ஏன் நாட்டில இருந்து சுரட்டி எடுத்து எனக்கே நீ தரியா என்று பகதூர் ஷா அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அப்படிப்பட்ட பகதூர் ஷாவைத்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நினைவுறுத்தார்கள். என்னில் இருக்கக்கூடிய இந்த சுதந்திர வேட்கைக்கு அஸ்திவாரமிட்டவர் இவர்தான். இன்னும் சொல்றாங்க, இவரை போன்ற இந்த மாவீரன் பகதூர் ஷா உடைய அந்த வீரம் மற்ற வீரர்களுக்கு இருந்துவிட்டது என்று சொன்னால் இந்திய தேசத்துடைய வாள் என்பது கூர்மையாக இருக்கிறது. இது மிக விரைவிலேயே லண்டனுடைய கனவை பெற்றுள்ளார். சுபாஷ் சந்திர போஸ் சொன்னாங்க, இவர்களை சிராயிட்டு சொன்னார்கள். அது மாத்திரமில்ல, ராஜீவ்காந்தி போறாங்க, ஒரு தடவை ரங்கூனுக்கு போறாங்க, போகும்போது அவருடைய கல்லறை நினைக்கிறாங்க. கல்லறை என்பது, கதர் என்பது இஸ்லாத்தின் இல்லை. தகவலுக்காக சொல்றேன், அவருடைய அந்த கல்லறை இருக்குல்ல, அந்த பகதூர் ஷாவுடைய கல்லறையில இவர் போய் எழுதுறார், காந்திஜி இன்றைக்கு நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது, அதெல்லாம் உங்களுடைய தியாகத்தால் விளைந்தது. யோசித்து பாருங்கள், ஒண்ணுமே செய்யல, இந்த நாட்டுக்காக உழைக்கல, தங்களுடைய அந்த தியாகம் எதுவும் செய்யல அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுவாரா? ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லுவாங்களா? யோசித்து பாருங்கள். அப்ப இந்த அளவுக்கு அதிகமான தியாகங்களை செய்தவர்களாக இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள். இது மாத்திரமல்ல, இந்த சுதந்திர போராட்டத்திற்காக ஏராளமான செல்வங்களை வாரி வழங்கியிருக்கிறார்கள் முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள். அது மிக குறிப்பாக சொல்வதாக இருந்தா அமீர் ஹம்சா என்று சொல்லக்கூடிய அவங்க தன்னுடைய இளமை பருவத்திலே என்ன செய்யறாரு? சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய அந்த போதனைகளால் ஈர்க்கப்படுகிறார். அவருடைய தந்தை ஒரு கட்டத்தில் கண்டிக்கிறார். அதை வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவங்க தெரிஞ்சு அவங்க வந்து இவருக்காக என்ன செய்யறாங்க? பரிந்துரை செய்கிறார்கள். எங்க நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கிறது, உங்க மகன் வந்து வீரமா வராது, ஆர்வமா வராது, அமீர் ஹம்சா அவர்கள், இதை நீங்க தடை விதிக்கலாமா என்று பேசி அவங்க தந்தைக்கு புரிய வைத்து, அந்த தந்தை என்ன செய்யறாரு தெரியுமா? அந்த காலகட்டத்திலேயே 2,30,000 ரூபாய் கிட்ட சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய படைக்கு கொடுக்கிறார். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு தவணை என்ன விலை அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு நாள் ஒரு ரேட்டு போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு 80 ரூபாய் வைங்களேன், அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு 24 பைசா ஒரு பவன் என்பது 24 பைசா. அந்த நேரத்தில் 2 லட்சத்தை சில்லறை கொடுக்கிறது சாதாரண விஷயமா? ஒட்டுமொத்தமாக தன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்து அந்த அளவுக்கு நேர்ச்சாருங்க. இந்த நாட்டின் விடுதலைக்காக வெள்ளக்காரனை விரட்டியடிக்க வேண்டும் என்பதை என்ன செஞ்சாங்க? இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் அந்த அளவுக்கு நேசித்தார்கள். வேற எதுவுமே ஒரு பரிசாக தெரியவில்லை. இப்ப எப்படி வந்து வெள்ளக்காரன் நம்ம நாட்டில் வந்து உட்கார்ந்துட்டு நம்மளை எப்படி அடிமைப்படுத்துவான், நம்மளை எப்படி ஆட்சி செய்வான், உடற்கூடாது வேட்டை அடிக்க வேண்டும் என்று அந்த ஒரு வேட்கையிலே செய்யறாங்க இருந்தார்கள். இன்னும் பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவங்களுடைய அந்த ராணுவம் இருக்குல்ல, அந்த ராணுவத்துல மிக முக்கியமான தளபதியாக சானவாஸ்கா என்று சொல்லக்கூடிய அந்த தளபதி இருந்தார்கள். எல்லாம் இஸ்லாமியர்கள். முக்கியமான ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களாக நினைச்சிருக்காங்க, எதிர்த்திருக்கிறார்கள். அப்ப அதனாலதான் சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகதூர் ஷா அவருடைய அந்த மாவீரம் என்பது என்ன ஈர்த்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப இது மாதிரி இன்னும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இவங்க இருக்காங்க, கப்பல் ஓட்டிய தமிழன், அவங்க கப்பல் ஓட்டினாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா வெள்ளக்காரன் தான் வந்து கப்பல் ஓட்டினான், இந்தியர்களை புறக்கணித்தான். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம ஒரு சுதேசி கப்பலை விட வேண்டும் அப்படின்னு சொல்லி விட்டாங்களா, அதுக்கு அவர் போய் என்ன செய்யறாரு? மக்கள்கிட்ட வந்து கேட்கிறார், நம்ம ஒரு கப்பல் உண்ணுங்க, பாரதியார் அந்த இவங்க இருக்காங்க, சிவா போன்ற அந்த தலைவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? போய் கேன்வாஸ் பண்றாங்க. பார்த்தா பொருளாதாரம் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க? வள்ளல் அமீர் முகமது என்று சொல்லக்கூடிய அவங்க வந்து சுபாஷ் சந்திர போஸுடைய அந்த ராணுவத்திற்கு வந்து கொடுத்தவர்கள். பக்கீர் முகமது ராவத்தர் என்று சொல்லக்கூடிய அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த கப்பல் வாங்குவதற்கான முழு தொகையை கிட்டத்தட்ட 8000 பங்குகளை அவர் வாங்குகிறார். 2 லட்சத்தி சில்லறை. அந்த காலத்துல
24 பைசா விற்கக்கூடிய அந்த நேரத்துல தங்கம் ஒரு பவுனு அந்த நேரத்தில் அள்ளி கொடுத்தார்கள். இப்படி இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? தங்களுடைய பொருளாதாரத்தால், தங்களுடைய உழைப்பால், தங்களுடைய வேர்வையால், தங்களுடைய ரத்தத்தால், அதை தாண்டி இன்னும் தங்களுடைய உயிர்களை இழந்து இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இருக்கிறார்கள். கொடிகாத்த குமரன் சொல்றோம்ல, அவரோட சேர்ந்து மொத்தம் 6 பேர். நம்ம என்ன கேட்கிறோம்? கொடிகாத்த குமரன் நீங்க சொல்லுங்க, தேவனம் உண்மையிலேயே அவர் களத்துல இறங்கினாரு, வீரமிக்க ஒரு செயல். அவங்களோட சேர்ந்து மொத்தம் 6 பேர் போனாங்கல்ல, அது ஏங்க ஒரு ஆளை சொல்லிட்டு 5 பேர் மறைக்கிறீங்க? அதான் நம்ம கேள்வி. அது பாத்தீங்கன்னா அப்துல் லத்தீப், அக்பர் அலி, மொய்தீன் கான், அப்துல் லத்தீப் கான் என்று சொல்லி 6 பேர் போயிருக்கிறாங்க. அப்ப 6 பேர் போன இடத்துல ஒரு ஆளை சொல்லிட்டு நீ சொல்லுங்க, நம்ம வேணாம்னு சொல்லல, 5 பேரையும் சேர்த்து சொல்லணும்ல, அதுதானே சரியான ஒன்று. அப்ப என்ன செய்யறாங்க? அதை மறைப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இப்படி இஸ்ராயல் இந்த வரலாற்றை எடுத்தால், சுதந்திர வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் இன்னும் ஏராளமான செய்திகளை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இப்படி பாடுபட்ட இந்த இஸ்லாமியர்கள், இந்த முஸ்லிம்கள், இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது பார்த்தா எல்லா சட்டமும் என்னது? இஸ்லாமியர்களை குறிவைத்து வருகிறது. அவங்களுடைய அந்த உரிமையை பறிக்க வேண்டும், அவர்களுக்கு வாக்குரிமை இருந்துவிடக் கூடாது, அவங்க விரும்புவதை கூட அவங்க சாப்பிடக்கூடாது, அவங்க விரும்பக்கூடிய ஆடையை அவங்களுக்கு அணிவதற்கு உரிமை இல்லை. அதாவது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்குங்க. நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, அது மிக தெளிவாக சுதந்திரம் அடையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அனைவருக்குமான சட்டமாக அந்த அம்பேத்கர் அது போன்ற இன்னும் சட்ட வேலை எல்லாம் சேர்ந்து வடிவமைத்து வச்சிருக்காங்க, அவங்க தந்திருக்கிறார்கள். அதுல நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை எல்லாம் தங்களுடைய கால்களுக்கு கீழாக தூக்கி போட்டு வெளியிட்டு அதான் நடந்துட்டு இருக்கு. சட்டத்தை மதிக்கிறாங்களா? அரசியல் சட்டம் மதிக்கப்படுகிறதா? அப்படி மதித்தால் இது போன்ற விஷயங்களை கொண்டு வருவார்களா? புரியுதுக்காக ஒன்று சொல்றேன் பாருங்க. பாபர் மசூதி இருக்குல்ல, பாபர் மசூதி என்ன செய்யறாங்க? அதுல கொல்லப்புறமா உள்ள நுழைஞ்சு 1992 இடித்தது பட்டவர்த்தனமாக, அதை அபகரித்தது கொல்லைப்புறமாக நீதிகளை வளைத்து என்ன செய்யறாங்க? அவங்க வளைச்சிட்டாங்களா? அந்த சந்தர்ப்பத்தில் 1991 ஒரு சட்டம் வருது, வழிபாட்டு தலங்கள் உரிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வருது. என்ன சொல்றாங்க? அதுல இந்த அயோத்தியா, இந்த பாபர் மசூதி, ராம ஜென்மபூமி இருக்குல்ல, இந்த ஒரு இடத்தை தவிர்த்து மற்ற இடம்லாம் இருக்குல்ல, 1947 அங்க என்ன வழிபாட்டு தளம் இருந்ததோ அந்த அடிப்படையில் தான் அது செயல்பட வேண்டும். 1991 கொண்டு வராங்க, அதான் வழிபாட்டு உரிமை சட்டம். அப்ப என்ன அர்த்தம்? இதுல இந்த நாட்டுல இந்தியர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள், அது மாதிரி பிரதம சகோதரர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆல்ரெடி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை? அதை கிளப்பி விட்டாங்க. என்ன கிளப்பி விட்டாங்க? பாபர் மசூதி அங்கதான் என்ன ஆச்சு, ராமர் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. அது வேகமா போயிட்டு இருக்குது. சரி, அதற்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக என்ன செய்யறாங்க? இந்த ஒன்றோடு இது முடியட்டும். இப்ப ஒரு சட்டத்தை கொண்டு என்ன செஞ்சிருவோம் நம்ம? அதன் பிறகு கோவிலாக இருக்க வேண்டும். கோவிலா இருந்துச்சு 1947 அது கோவில் நம்ம, சர்ச்சாக இருந்தது அது சர்ச்சு நம்ம, பள்ளிவாசலாக இருந்துச்சு அது பள்ளிவாசல் நம்ம அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதை மதிக்கிறாங்களா? இன்னைக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? வேற கொள்ளைப்புறமா உள்ள நுழைறாங்க. உள்ள நுழைஞ்சு அன்னைக்கு ராமர் கோவில், அயோத்தியா அதோட முடிஞ்சது. அதுக்கே ஏராளமான பிரச்சனைகளை கொண்டாரு. உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும்? ரத யாத்திரை விட்டாங்களா? ரத்த யாத்திரையா நடந்துச்சாது? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதை தாண்டி சரி ஒட்டுமொத்த முடிஞ்சிச்சு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா புதுசாக கிளம்புறான். காட்சி இருக்கிறது, மதுரை இருக்கிறது. சும்மா சொல்லுங்க, அண்மையில RSS தலைவர் பகவத் அவர் என்ன செய்யறாரு? RSS 100 ஆண்டு கால ஒரு நிகழ்வும் அந்த நிகழ்வு போய் சொல்றாரு. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? காசி மதுரா இருக்கிறது, அதை நீங்கள் விட்டுத்தர வேண்டும். இந்த வரலாறுலாம் நம்ம தெரிந்து கொள்ளணுங்க. இதெல்லாம் நம்ம சொல்லும் போது நம்ம எல்லாம் என்ன இது ஆகும் அப்படின்னா, இதெல்லாம் நடந்திருக்குல்ல, நாம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறோம்? நம்மளுடைய முன்னோர்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் செய்த, நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் செய்த தியாகம் எந்த அளவுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதில் நமக்கு விழிப்புணர்வு வேணுங்க. சும்மா சொல்லல,
இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி உங்களை எல்லாம் வாங்க என்று அழைத்து சொல்வதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் இந்த மாதிரி செய்தி எல்லாம் தெரியாமல் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தெரியல நமக்கு. இன்றைக்கும் நம்ம சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறது. இன்றைக்கும் நம்மளுடைய மக்கள் அதிகமான பேரு நீங்க நம்ம தலைவர்கள் கேட்டு பாருங்க. சுதந்திர போராட்டத்துல நம்ம மக்கள்கிட்ட சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த நம்மளுடைய இஸ்லாமிய தலைவர்கள் குறித்து கேட்டு பாருங்க. விழிப்புணர்வு இருக்கிறதா? நமக்கு எதிராக நடைபெற்ற அந்த அநியாயங்கள் அக்கிரமங்களை குறித்து கேட்டு பாருங்க. அது தெரிகிறதா? என்ன நிகழ்வு இன்னைக்கு மிக மிக பொழுதுபோக்காக சாதாரணமாக டிவியிலும் செய்தியிலும் தங்களுடைய நேரங்களை கழித்துக் கொண்டு இஸ்லாமியர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? எந்த அளவு நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டாமா? கவனிக்க தவறிவிடக் கூடாது என்றால் சொல்லுகிறேன். அப்ப நமக்கு இது குறித்த ஒரு விழிப்புணர்வு என்ன செய்யணும்? வர வேண்டும். இன்றைக்கு இப்படியெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? அதான் இன்னொரு உதாரணம் நம்ம சொல்வதாக இருந்தால் என்ஆர்சி வந்துச்சு இல்லைங்க, என்ஆர்சி. அப்ப நம்மளாம் கடுமையா எதிர்த்தோமா? நம்மளாம் களத்துல இறங்கணுமா? அதை இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா எஸ்ஐஆர் என்று சொல்லி, அதாவது சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் என்று சொல்லி அதன் மூலமா கொண்டு வந்து என்ன செய்யறோம்? உள்ள நுழைத்து பார்க்கிறாங்க. 65 லட்சம் அந்த மக்களுக்கு, பீகாருடைய மக்களுக்கு ஓட்டு இல்லாம போச்சா? என்ன சொல்றா தெரியுமா? 11 ஆவணங்கள் வேண்டும். சரி, 11 ஆவணங்கள் என்னப்பா ஆவணம் அப்படின்னா, அவன் கொடுத்த எலெக்ஷன் கார்டு இருக்குல்ல, நீ இந்த நாட்டுடைய பிரஜை தான், நீங்கள் இந்த நாட்டுடைய நீங்க குடிமகன் தான், நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த கார்டு இருக்குல்ல, அது செல்லும். அதோட மாத்திரம் இல்லாம ஆதார் கார்டு, முன்னாடி அதான் சொன்னாங்க, ஆதார் கார்டு மட்டும் நீங்க எடுத்துட்டீங்க வைங்க, அவ்வளவுதான். ஆதார் கார்டு மட்டும் எடுக்கல வைங்க, அவ்வளவுதான் அப்படின்னா லைன்ல நின்று போய் வந்து அதுக்கு பட்ட கஷ்டம் தெரியும். அப்படி வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஆதார் கார்டு செல்லும். ஆனா இப்ப என்ன நிலைமை? விபரீதம் புரியுதா உங்களுக்கு? ஆனா சுப்ரீம் கோர்ட் அவங்க கோர்ட்ல செஞ்சிருக்கிறாங்க. இப்ப ஆதார் கார்டை ஆவணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நறுக்கு நடுமண்டையில குத்து வச்ச மாதிரி ஒரு குத்தம் வச்சிருக்கிறான். உச்சத்துக்கு ஆடுவீங்களா? நாட்டுல சட்டம் இல்லையா? நீதித்துறை இல்லையா? நாட்டில் வந்து போட்டு இல்லையா? நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமா என்பது மாதிரி நினைச்சாங்க. ஒரு குட்டு வச்சு ஆதார் கார்டு ஏற்றுக்கணும்னு சொல்றோம். இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்படி இஸ்லாமியர்களை சுற்றி அவருடைய தியாகங்களை அது மறைக்க வேண்டும் என்பதற்காகவும், இஸ்லாமியர்கள் வந்து நல்ல விதமாக வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவும், அவங்களுடைய உரிமையை பறிக்க வேண்டும் என்பதற்காகவும், அவங்களுடைய வழிபாட்டு உரிமை இருக்குல்ல அதை வந்து பறிக்க வேண்டும் என்பதற்கு புதுசா வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாம்பல் ஒரு பள்ளி இப்படி புதுசா என்ன செய்யறாங்க? இஸ்லாமியர்களுடைய முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களை குறிவைக்கிறார்கள். அத்தனை பள்ளிவாசலை குறிவைப்பதற்கு ஒண்ணு கொண்டு வந்தோம், வக்ஃபு திருத்த சட்டம். யாராச்சும் கேட்டாங்களா? இதுல சொல்லுவாங்க, புரிந்துற ஆணி எல்லாம் ஒன்னும் இது இல்லாம இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்கல்ல, 2வது அணியா எடுத்துட்டு இருக்கிறாங்க, பிடிங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க கொண்டு வர சட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடியே கேட்ட மாதிரிதான். இப்ப இந்தியாவுக்கு இதனால என்ன வளர்ச்சி இருக்கிறது? இந்தியாவுள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குமா? இந்தியாவில் வாழக்கூடிய பொதுமக்களுடைய அந்த பொருளாதார நிலையை மேம்படுத்துமா? விலைவாசிகளை குறைக்குமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒண்ணுக்குமே இல்லை. ஆனா கொண்டு வரலாம் என்னவா? இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களை குறிவைத்து வக்ஃபு மாறிய திருத்த சட்டம். அது என்னங்க அப்படின்னு பார்த்தா 44 திருத்தங்கள் செய்ய வேண்டும். ஏன் ஒரு பள்ளியா எடுக்க போர் அடிக்கிறது இல்ல, ஒட்டுமொத்தமா அட்டையை போடுறதுக்கு அதான் வேற என்ன அவங்க வச்சிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு அவங்க வச்சிருக்கிறாங்க, அதாவது வந்து பள்ளிவாசல முஸ்லிம்கள் தானே வந்து நம்ம வந்து அதை வந்து இது பண்ணணும், நிர்வகிக்கணும். ஆனா என்ன செய்யறாங்க? முஸ்லீம் இல்லாதவர்கள் 2 பேர் வந்து நிர்வகிக்கலாம். தேவையில்லாத வேலை தானே. இப்படி ஏராளமான விஷயங்களை கொண்டு வந்து செய்யறாங்க. இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை கொடுக்கக்கூடிய வேலைகளை இந்த அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது. அதே போல சங்க பரிவாரத்தை சேர்ந்த அந்த கும்பல்களும் ஆங்காங்க என்ன செய்யறாங்க? இஸ்லாமியர்களை தாக்கும் விதமாக அங்கங்க வந்து மிரட்டக்கூடிய விதமாக அதை நம்ம பட்டியல் போட்டோம் வைங்க. அச்சுக்கு போறாங்க ராஜஸ்தான்ல, அதனால வந்து கல்லெடுத்து எறியலாம். பஸ்ல போறாங்க, அச்சு இதை வந்து நிறைவேற்றதுக்காக முஸ்லீம்கள் அமைதியாக பஸ்ல போறாங்க, அதனால கல்லெடுத்து விட்டுட்டு ஜெய் ஸ்ரீராம் இல்லையா? இது இந்திய நாடு தானே. அது ட்ரெயின்ல போனா ஏதோ எங்க போனாலும் நிம்மதி இல்லாம இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்களுக்கு அவங்களுடைய நிலை வஞ்சிக்கப்படுகிறது என்று சொல்றோமே, அந்த மாதிரி அதற்கு அனுதினமும் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. ட்ரெயின்ல போனா அங்க நிகழ்வு நடக்குது.
இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இதனால்தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மக்கள் இடத்துல இப்ப நம்மளுடைய தியாகங்கள்லாம் பேசப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு ஆதரவாக குரல் தோன்றக்கூடிய எத்தனை நல்ல உள்ளங்கள் இருக்குல்ல. எங்க இஸ்லாமியர்களும் முஸ்லீம்களும் இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணி தானே இருக்கிறாங்க. அவங்க உழைக்க தானே செஞ்சிருக்கிறாங்க. அவங்க அந்த நாட்டுடைய குடிமக்கள் தானங்க. அவங்களுக்கு உரிமையெல்லாம் நீங்க கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லணுமா இல்லையா? அந்த இதுல பாக்குறாங்க. முஸ்லீம்கள் அப்படி கிடையாது. அப்ப வெகுஜன மக்கள்கிட்ட ஈஸியா போறதுக்காக என்ன செய்யறாங்க, திரைப்படம் வாயிலாக எது எடுத்து பார்த்தாலும் நீ திரைப்படம் காசு சம்பாதிக்கிறது நீ எடுக்கிற, ஆனா ஏன் முஸ்லீம்கள் தீவிரவாதியை நீ காட்டுற? இப்ப நம்மளுடைய கேள்வி நியாயமா இருக்குல்ல. உனக்கு என்னப்பா காசு வந்தா நீ சம்பாதிக்கணும், நீ வேற என்னவோ எடுத்துட்டு போய் நீ. ஆனா இஸ்லாமியை கொண்டு முதல் வளர்ச்சி என்ன செய்யறது, அங்கேயும் அவங்களை தீவிரவாதியா சித்தரிப்பது. இப்ப இதுக்கெல்லாம் நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இது குறித்து நம்ம விழிப்புணர்வு வரணும். நம்ம இடத்துல இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏராளமான தியாகங்களை நம்மளுடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் அதெல்லாம் பேசப்படுவதில்லை. அதை மறைப்பதற்கு முற்படுகிறார்கள். அங்கங்க பேரான மாத்திரம் அழகா பார்த்து அப்படின்றத ராக்கியா ராஜா அந்த மாதிரி அந்த மாவட்டத்துக்கு அங்கங்க மாற்றக்கூடிய நிகழ்வுகள், பாடத்திட்டங்கள்ல முஸ்லிம்களுடைய அந்த தியாகம் இருந்துச்சுன்னா பாடத்திட்டத்தை மாற்றக்கூடிய நிகழ்வுகள் இப்படி ஏராளமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல ஒரே ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளாம் ரொம்ப ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு செய்தி. பெட்ரோலிய துறை சார்பா சுதந்திர தினம் நடந்துச்சு இல்ல, அதுக்கு ஒரு வாழ்த்து மடல் வந்துச்சு. என்னடா வாழ்த்து மடல் அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் காந்தி இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பகத்சிங் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் மேல சவர்கர் இருக்கிறார். யாருப்பா இந்த சவர்கர்? போராட்டம் பண்ணாரா? விடுதலைக்காக உழைச்சாரா அப்படின்னு பார்த்தா அவன் அன்பும் புரியுது அவங்களுக்கு. அதாவது சுதந்திர தினத்துக்காக கொடுக்கக்கூடிய வாழ்த்தாட்டாங்க, அதுல காந்திஜியோட மேல வைக்கிறான், சுபாஷ் சந்திர போஸோட அவங்களோட மேல வைக்கிறான், பகத்சிங்கோட மேல வைக்கிறான். அப்ப இதுதான் இன்னைக்கு நாட்டுடைய அவங்க என்ன நினைக்கிறாங்க, இஸ்லாமியர்களுடைய அந்த தியாகங்களை வரலாறுகளை உண்மையான உழைத்த அந்த தியாகிகளின் வரலாறுகளை ஒழித்துவிட்டு யாரெல்லாம் இதில் பங்கேற்கவில்லையோ அவங்க எல்லாம் பங்கேற்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைக்கிறார்கள். நாம என்ன செய்யணும், விழிப்புணர்வாக இருந்து நம்மளுடைய பிள்ளைகளை நாம இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய வரலாற்றை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. அவன் தான் மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றான். நமக்கு நம்ம வரலாறு தெரியும்ல. நம்ம பகத்சிங் திப்பு சுல்தான் என்றால் யாரு, பகத் சுல்தான் என்றால் யாரு, அதான் சிராஜ் தௌலா என்றால் யாரு, அதே மாதிரி அபி முகமது என்றால் யாரு, இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவங்க செஞ்ச தியாகம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு. அப்ப இது குறித்து விழிப்புணர்வு நம்ம இடத்துல வர வேண்டும். அதோடு மாத்திரம் இல்லாமல் இப்படிப்பட்ட விஷயங்களை எதிர்கொள்வதற்கு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் வறுமையை வலுவாக நம்புகிறோம். நடப்பில் எல்லாம் இறைவனுடைய அந்த கண்காணிப்பில் இருக்கிறது என்பதை நம்ம நம்புகிறோம். இறைவனத்தில் கரம் ஏற்றி வலுவாக என்ன செய்யணும், நம்ம எந்த காலத்திலும் நம்பிக்கை எடுத்துக்கூடாது. நடக்குது அப்படி நடக்குது வெச்சாடக்கூடாது. படைத்த இறைவன் கண்டிப்பாக நம்மை காப்பாற்றுவார். மூசா நபி அவர்களை காப்பாற்றலையா? கடல் துருக்கிட்டு பின்னாடி புறாவை கொடுங்கூலம் துரத்தில் வந்தானே, காப்பாற்றலையா? அது போன்று என்ன செய்யணும், நம்ம வலுவாக இறைவனும் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி நம்மை திரித்து ஆளக்கூடிய இந்த ஒரு சூழ்ச்சியை நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம இறைவனுடைய திருமுகத்திற்காக ஏற்கனவே ஏராளமான சமுதாய நலன் கருதி பல செயல்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். சமுதாய சேவை இருக்குல்ல, இதையெல்லாம் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆரம்பமா நம்ம சகோதரர் கூட பேசினார், இரத்த தான முகாமில். அதே போல இடர்பாடுகள் ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல மழை நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், நாம நம்மளுடைய பள்ளிவாசல்ல மக்கள் என்ன செய்யறோம், மக்கள் வீடுகளில் வெள்ளம் வந்து விட்டால் பள்ளியில் தங்கி கொள்ளுங்கள். அது குறித்து ஒரு சமூக ஆர்வலர் சொன்னார். எப்ப நீங்க பள்ளியை இடிக்கணும்னு நீங்க கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறீர்கள், பள்ளிவாசலை தயவு செய்து இடிக்காதீர்கள். மழை நேரங்கள்ல எங்களை போன்ற சகோதரர்கள் தங்குவதற்கு அது உதவும் என்ற அந்த அளவுக்கு நாம சமுதாய சேவையில மனிதநேய பணிகளை நம்ம ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் கூடுதலா செய்யணும். ஏன் இப்ப இவன் விசம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இஸ்லாமியர் முஸ்லிம்கள் அப்படி இப்படி பணம் காட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லைன்னு காட்டணும். சகோதரா சகோதரி, நாம் அனைவரும் ஒரு தாய் வழிந்த பிள்ளைகள், ஒப்புள் கொடி புறவுகள். உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் நிற்பேன், என்னுடைய பள்ளியில் இழந்துடுவேன். மழையினால பாதிப்பா, உடல்நிலை பாதிப்பா, விபத்தினால பாதிப்பா, ரத்தம் தர நான் தயாராக இருக்கிறேன் என்ற அந்த கோணத்தில் நம்முடைய செயல்பாடுகளை நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும்.
இப்படி நாம் நம்மளுடைய அந்த பணிகள் மூலமாக நாம இதை சிறப்பாக செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு இவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்களே, இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களை இந்த நாட்டுக்காரர்கள் இல்லை, இவர்கள் பங்களிப்பு செய்யவில்லை என்றெல்லாம் கொண்டு முயற்சிக்கிறார்களே, அதையெல்லாம் நாம தொட்டுக்குடியாக்க முடியும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, இதை அனைத்தையும் நாம் கவனத்தில் வைத்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய வரலாற்றை சொல்லிக் கொடுத்து, நம்மளுடைய இஸ்லாமிய தலைமுறையான தியாகங்களை சொல்லிக் கொடுத்து, அதே போன்று நாம் எதிர்நோக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை அவர்களுக்கு விளக்கி நாம் இதில் ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட்டு நம்மோடு அன்பை இருக்கக்கூடிய நம்மளுடைய தொப்புள்குடி உறவாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களுக்கு நல்ல விதமாக பழகி நம்மால் இயன்ற மனிதநேய உதவிகளை அவர்களுக்கு செய்து நாம் நம்மளுடைய செயல்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் இதற்கு அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.